மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிலம்பரசன். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களுக்கும் திமுக கவுன்சிலருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி இயல்பு கூட்டம் மாநகராட்சியின் மேயர் ராமச்சந்திரன் தலைமையிலும் மாநகராட்சி ஆணையாளர் இளங்கோவன் முன்னிலையிலும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பேசிய அதிமுக மாமன்ற உறுப்பினர், அதாவது 60வது வார்டுக்குட்பட்ட ஆணையவரதன் என்கின்ற அதிமுக மாமன்ற உறுப்பினர், தன்னுடைய தொகுதிக்கு நகர்ப்புற சுகாதார நிலையம் கேட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்த நிலையில் அதற்கு சுகாதாரத்துறை அலுவலர் இது தொடர்பாக மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து அங்கு பெற்றுதான் கொடுக்க வேண்டும் என தெரிவித்ததால் அதிமுக மாமன்ற உறுப்பினர் தன்னுடைய தலைவர்கிட்ட கேட்டு எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்த கருத்துக்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் இதுபோன்று பேசுவதால் சபையை விட்டு வெளியேறுங்கள் என அதிமுக மாமன்ற உறுப்பினரை பார்த்து கேள்வி கேட்டதால் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் நீங்கள் எதற்காக எங்களை வெளியேற்றுவது, மேயர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி மேயரை பார்த்து செல்லும். இதனால் திமுக கவுன்சிலர்கள் உடனடியாக அந்த எதிர்க்கட்சி அதிமுக மாமன்ற உறுப்பினரை சுற்றி வளைத்துக் கொண்டு அவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிமுக கவுன்சிலர்கள் மாமன்ற உறுப்பினருக்கு பதிலுக்கு மேயர் மட்டும் பதிலளிக்க வேண்டும், ஆனால் இதுபோன்ற எதிர்க்கட்சிக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என தெரிவித்து அவர்களும் கோஷம் எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.